கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இந்த ஒரு நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு வில் பவரில் தான் இருக்குது. தான் தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். நம்ம இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தான் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கலை, நமக்கு இந்த நேரம் செட் ஆகலை, இந்த நேரம் நமக்கு கை கொடுக்காது, இதில் நாம் இறங்கக்கூடாது, நமக்கு நாம் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்மளையே நாம் தவறாக புரிந்து கொண்டாலோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. என் பிள்ளைகளா, என் உறவுகளா, என் சொந்தங்களா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு செய்தி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற வேலை தான் இப்போ நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க. முதல்ல அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முயற்சி பண்ணு, முட்டிப்பார், மோதிப்பார். உனக்குள்ளே இருக்க ஒரு விஷயம், உனக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, அதற்கான விஷயத்தை தேடு. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எடுத்த உடனே நம்மளை நாமளே எனக்கு முடியாது சார், நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் சார், வாழ்க்கையே கனவாக போயிட்டு சார், எதுவுமே நான் சொல்கிறேன், நீ நினச்சா நடக்கும் ராஜா. என் பிள்ளைங்களா, நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, அசால்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு இந்த நேரம் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து யோசிப்போமா, அதை தான் ஜோதிடம் சொல்லித்தரும். என்னால் முடியும்டா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கடவுள் என்கிட்ட இருக்கார்ரா, எனக்கு இது இந்த எனக்கு இந்த விஷயத்தை ஒரு நிறுவனத்தை தோண வச்சதே கடவுள் தான், நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சதே கடவுள் தான்டா. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட இருக்காரு. எனக்கு தேவை என்ன, சரியான இடத்த நான் தீர்மானம் பண்ணணும், சரியான ஒரு நோக்கத்தை நான் தீர்மானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நான் தீர்மானம் பண்ணிட்டா, எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை. இதே இந்த ஒரு 6 மாதம் நல்லா இல்லை சார் அப்படின்னா என் பிஸ்னஸை 6 மாதம் தள்ளி ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, உனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீ நடத்த முடியும்ப்பா அப்படின்னு. அதனால் பலத்தை ஏற்படுத்துங்க. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பமாக போகுது. இந்த நேரத்திலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் வரல, நான் நினச்ச மாதிரி இந்த ஆண்டு வரலன்னு நினைக்காதீங்க. சொச்ச காலத்தில் இந்த கொஞ்சம் முடிவு இருக்குது பாருங்க, இந்த முடிவில் ஒரு ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிப்போம், நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார், அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இப்போ நான் இதுவரைக்கும் விட்டதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு பேலன்ஸ் நான் மைனஸாக வச்சுருந்தேனே அதை ப்ளஸ் ஆக்க போகிறேன். எனக்கு என்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை விட்டு விலகினவங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, என்னை அவமானப்படுத்தவங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கவலைங்கிறதே இனிமேல் கிடையாது. நான் நினச்சதை இனிமேல் நான் நடத்த போகிறேன். என்னானாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு துணை இருக்கார். த சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறாரு, பிளேத்தமிழ் வாயிலா நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என் பிள்ளைகளா, நீங்கள் இந்த சொச்ச காலம், இந்த 2025 பேலன்ஸில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, நிச்சயமாக வெற்றி ஆவீங்க. என்னென்ன நடக்க போகுது, இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட்டு தரேன். இறங்கி பூந்து விளையாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரம் கொண்ட விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் விவாக யோகம் பேச்சு ஆரம்பமாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். புருஷன் முன்னாடி பிடிக்காமே இருப்பீங்க, ஆனால் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பிரிஞ்சு இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்கள் குடும்பத்தில் வாரிசுகள் உருவாகும். 2 குழந்தை பெற்றவங்களாம் கூட 3வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும். குடும்ப சந்தோஷங்கள், பிள்ளைங்களால் நிம்மதி, வெறுத்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். புதுசாக சில ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் கையெழுத்தாக போகுது. சில நிறுவனங்கள் உங்களை கூப்பிட்டு புக்கிங்கே பண்ணுவாங்க. அதுமாரி வியாபாரம், என்ன வியாபாரத்தில் இருக்கீங்களோ புதுசாக ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பக்தி நிறைய பெருகும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக வரும். ஸோ இது ஒரு நல்ல நேரம். ஆரோக்கியம் கூடும். சிறு சிறு மனப்பிரச்சனைகள் ஏற்படும். அது குடும்பத்தால் இல்லை, வெளியில் நடக்கிற வேலைகளால். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், அதுக்கு இயற்கை நமக்கு கொஞ்சம் தொந்தரவும் கொடுக்கும். நல்ல நேரத்தில் வண்டி எடுக்கும் போது வண்டியில் பெட்ரோல் இருக்காது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும்னு நினைக்கும் போது அந்த நேரம் பார்த்து வாட்ச் ஓடாது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வரேன்றவன் வராமல் போடுவான். அப்போ ஏகப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாந்தமாக நீங்களே செல்ஃபாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கு ஒரு வேலை நடக்குதுன்னா இன்றைக்கே வண்டி வாகனங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரி வேறுபாடுகள், இந்த இரத்த உறவுகள் முட்ட வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகிடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து கும்மி அடிப்பாங்க. ஆமாம், நம்மளை நம்ம நினைக்கிறதே மாற்றி விட்ருவாங்க. உறவுகள்லாம் அப்படி சேர்ந்து நம்மளை குஷிப்படுத்துறதா நினச்சி நம்ம எண்ணத்தை மாற்றி விட்டு அவங்க குளிர் காய்வாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் இருந்த நஷ்டங்கள்லாம் வெளியில் போயிடும், விலகிடும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அரசியல் இதில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசியலில் ஈடுபடுறவங்க, சமூகத்தில் தொழில் ரீதியாக ஈடுபடக்கூடியவங்க, இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட பெஸ்ட்டு டைம் இந்த டைம். ஆமாம், இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதேமாதிரி சில கடனை மறைமுகமாக அடைச்சி நம்ம செயல்பட வேண்டிய கட்டாயம். அதேமாதிரி குடும்பத்துக்கு தெரியாமல் சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுப்பீங்க. இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் செல்ஃபோனில் பாஸ்வேர்டெலாம் மாற்றி வச்சுருங்க. ஆமாம், அதேமாதிரி சில சீக்கிரட்டெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க இந்த நேரத்தில். ஏன்னா சில அல்வா சாப்பிட்ற நேரம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களா சாப்பிடாமல் இருப்பீங்களா யோசிங்க. நமக்கு அல்வா கிடைக்கிது, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் அல்வா சாப்பிடக்கூடாதுன்னு தர்ணாவே பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அல்வா சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு தான். இதை நல்லா பயன்படுத்திங்க. இரவு நேர பயணங்களை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் இரவு நேர பயணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் குறைத்து கொள்வது நேரம். இந்த மழை நேரத்தில் காரில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு அலட்சியம் ஒன்று இருக்கும் விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு இருக்கார், கடவுள் இருக்காருன்னு. கடவுள் இருக்கார், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கடவுள் தான் உங்களை காப்பாற்றுறார். ஆனால் அதே நேரத்தில் ரோட்டில் இன்னொருத்தர் வர்றதையும் அவர் பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் அந்த வாகனங்களில் கவனமாக போங்க. அதுமாரி வாகன செலவுகள், திடீர் செலவு வைக்கும் வாகனம். அதனால் அது முன்னாடியே முன்கூட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நல்லது. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையார் தான் இந்த ஃபுல்லாக இந்த 2025 முடிகிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருஷ்டி நிறையாகும். இந்த திருஷ்டி சுற்றி போடுங்க. தேவையில்லாத பெரிய யாக காரியங்கள் எல்லாம் போய் ஈடுபடாதீங்க. அதாவது பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம், முடியாத விஷயத்துலலாம் ஈடுபட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள். பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அம்மா, அப்பா, உங்களுக்கு யார் பெற்றோர்கள், எந்த உறவுகள் இருக்காங்களோ பெரிய உறவுகள், அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். அதனால நாம் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இப்போ மழை காலம் வேறு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாமல் நாமளே வம்புகளை இழுக்க வேண்டாம்.
விட்டு கொடுத்துருங்க இந்த நேரத்தில். அது ரொம்ப நல்லது. விட்டு கொடுப்பது தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்கள், சக மனிதர்கள்ட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெரிய இடத்துலலாம் பாராட்டு வாங்கிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், தெரிஞ்சவன், அவன்கிட்டலாம் போய் சண்டை போட்டுட்ருப்போம். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் சண்டை போடுவோம். அதாவது வேலை முடிஞ்சதா 100 கேட்டாரா 50 கொடுத்துட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நீ ஏன் இப்போ நான் இங்கே கொண்டு இறக்கி விட்டேன் அப்படின்னு நம்ம தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய மாலுக்கு போவாங்க. மாலில் போயிட்டு நிறைய பர்ச்சேசிங் பண்ணிட்டு பைலட் வருவாங்க. அங்கே இருக்கிற அது செக்யூரிட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவரே பாவம் அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருப்பார். அவர் வேலையை பிடிக்காமல் நிற்பார். அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. வரியா நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம். சில விஷயத்தை கண்டுக்காமல் விடுங்க. கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அதுதான் நம்ம சந்தோஷத்துக்கு நிம்மதி. இதை மட்டும் பயன்படுத்திங்க விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களை சில பேர் வேவு பார்ப்பாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேவு பார்க்குறதுனா என்ன, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இவங்க பார்க்குறதுலே தப்பு பண்ணிவிடுவோம். எப்படி பண்ணிவிடுவோம் தெரியாமல், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் ரொம்ப சில விஷயத்த நீங்கள் வேவு பார்க்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் தப்பு பண்ண மாட்டீங்க. எதெல்லாம் சீக்கிரட்டாக இருக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரட்டாகவே வச்சுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள். தினசரி விநாயகர் வழிபாடு. அதுமாரி சுதர்சன மந்திரம், சுதர்சனாய் வித்மகே மகாஜ்வாலாய் தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகார், இந்த சுதர்சன மந்திரத்தை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி சொல்லுவோம். இந்த மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கி பதவி உயர்வுகள் ஏற்படும். நிறைய வருமானங்கள் உயர்வு ஏற்படும். நல்லா இருப்பீங்க. விருச்சிகத்துக்கு இது இந்த லாஸ்ட் டைம் சிறப்பாக இருக்குது. பெஸ்ட்டாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். 2025 முடிவில் நாம் இருக்கிறோம். பல கனவுகளோடு 2025 பிறந்தது. சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை. ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய்கள் ஏற்பட்டது. அது நடத்தாமல் போனது. சிலருக்கு நிறைவேறணும்னு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த 2025 இந்த லாஸ்ட் மினிட்டு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறப் போகுது. அதற்கு என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரேம் போடாமல், பெரிய அளவில் பிளான் போடாமல், மிகப்பெரிய நம்பிக்கை வைக்காமல், அன்னன்னைக்கு அன்றாடம் இன்னைக்கு இதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. இன்று இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படி முடிவெடுங்க. இந்த 2025 முடிவில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சிங்க. இன்று இந்த முடிவெடுக்கிறோம், இன்றைக்கி இதை செய்கிறோம், இன்றைக்கி இங்கே போய் இதை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், இது கண்டிப்பாக நடக்கும். பெரிய பிளான் போட வேண்டாம். சின்ன சின்ன பிளானை போடுங்க. அது வருமான பிளானாக இருக்கட்டும், வசதிக்கான பிளானாக இருக்கட்டும், அடிப்படை பிளானாக இருக்கட்டும். அன்றன்றைய பிளானை போடுங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மழைக்காலம், இந்த மழை காலத்தில் இப்போ சில புயல்கள் உருவாகுது. கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை நேரத்தில் உடல் நலங்களில் கவனப்படுத்திக்கிங்க. ரொம்ப மழையில் நனையாதீங்க. என் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரை கிடையாது, அன்பு கட்டளை. மழையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த பயணங்களில் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்துக்குங்க. அதனால் மழைக்காலங்களில் வாகனங்களில் பார்த்து போங்க. என் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் ஆசைப்படுறாரு. நாம் நல்லா இருக்கணும்னு கிரகங்கள் ஆசைப்படுது. நாம் நல்லா இருக்கணும்னு நாமளும் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு இது இப்போ வேண்டாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு என் மனசு தோணுதுன்னா அதை அப்பயே நிப்பாட்டுங்க. மழை தூருது, மழை பெய்யுது, 40 தான் போகணுன்னா 40 தான் போகணும். அந்த ஸ்பீடெல்லாம் இப்போ வச்சுக்கக்கூடாது. மழை காலத்தில் ஸ்பீடாக போகிறவங்க வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாரி குடை இல்லாமல் போகிறேன், ரெயின் கோட் இல்லாமல் போகிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாள் தள்ளி வேணாலும் போகட்டும், அரை பொழுது வேணாலும் போகட்டும், ஆனால் தள்ளி போட்டு வேலைகளை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, மீண்டும் நான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள்ள எந்த இழப்புகளும் வராது. ரொம்ப சந்தோஷத்தை வரப்போகிறோம். நம்ம எல்லாம் சிறுக சிறுக சேர்க்க போகிறோம். புண்ணியத்தையும் சிறுக சேர்க்குறோம், பணத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்களுடைய இன்பத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம்,
பெருக வாழ போகிறோம். நல்லது நடக்கும். ஆல் த பெஸ்ட். 2025 எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்களோடு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.